அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற தொடர் காணொளியில் இது பாகம் 8. நபி அவர்களின் குணம் குர்ஆனாகவே இருந்தது என்பதை பற்றிய ஒரு சின்ன காணொளி. உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எந்த ஒரு மனிதரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய வேண்டும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. அப்படி அவரது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொண்டுதான் அவரது குணநலன்கள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது போன்ற எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த பொது விதியிலிருந்து அகிலத்திற்கு ஓர் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கு பெறுகிறார்கள். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அவர்களது வாழ்வுதனை முழுமையாக அறிந்து கொள்ள நம் முன் 2 வழிமுறைகள் இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வதற்கு உறுதுணையாக நமக்கு இருக்கிறது. இது எல்லோருக்குமான பொதுவான ஒரு வழிமுறையாகும். மற்றொன்று, எவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, நபிகள் நாயகத்திற்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பானது. அதுதான் புனித மிக்க இந்த ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய இறை வேதம். திருக்குர்ஆன் வாயிலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்துள்ளார்கள் என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் அறிந்து கொள்ளலாம். குர்ஆன் என்பது மக்களை பண்படுத்த நேர்வழிப்படுத்த அருளப்பட்ட பொதுவான வேதமாயிற்று. இதில் மனிதர்களுக்கான அறிவுரைகளும் ஆர்வமூற்றுகளும் தானே இருக்கும். இதற்கு திருக்குர்ஆன் மூலமாக எப்படி நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடியும் என்று சில நெருடல்கள் நமக்கு தோன்றலாம். முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்ட அருளப்பட்ட வான்மறை வேதமாக திகழ்கின்ற திருமறை குர்ஆன் என்றாலும், திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகத்தையும் பிரித்து பார்ப்பது பகலையும் சூரியனையும் பிரித்து பார்ப்பதற்கு சமமானதாக இருக்கின்றது. திருக்குர்ஆன் வேறு, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வேறு என்று பிரித்து பார்க்க முடியாத வகையில் குர்ஆனோடு பிணைந்ததாக நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை இருந்துள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை அடைந்து திருக்குர்ஆன் அருளப்பெற்றதிலிருந்து அவர்களது வாழ்க்கை திருக்குர்ஆனின் ஒவ்வொரு சொல்லையும் பிரதிபலிப்பதாக இருந்தது.